திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் 49 அசுரகாண்டம் காஷ்யபன் உபதேசப்படலம். கந்த புராணத்தில் அசுரகாண்டத்தில் 4வது படலமாக காஷ்யபன் உபதேச படலம் அமைந்திருக்கின்றது. காஷ்யப முனிவர் தன் பிள்ளைகளான சூரபத்மன் முதலியவர்களுக்கு தர்மத்தை தவம் என்பதனை உபதேசிக்கின்ற மிக அருமையான படலம். சூரபத்மன் தன் தம்பியர்களுடன் தாய் தந்தையான காஷ்யபன், மாயை இவர்களை பணிந்து நிற்கின்றான். நாங்கள் இனி செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்கின்றான் சூரபத்மன். அப்பொழுது காஷ்யப முனிவர் உபதேசம் செய்கின்றார். காஷ்யப முனிவர் சொல்கின்றார், உங்களுக்கு நான் உறுதியான பொருள் ஒன்றினை இப்பொழுது உணர்த்தப் போகின்றேன். அதுதான், அருமை மைந்தர்களே, நீங்கள் மூவரும் மிக அருமையான தவநெறியின் கண் நில்லுங்கள். அந்த தவநெறியின் முறைமையினை உண்மையாக நான் எடுத்துச் சொல்வேன், நீங்கள் கேளுங்கள் என்று சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் இவர்களுக்கு உபதேசம் செய்ய தொடங்குகின்றார் காஷ்யப முனிவர். சான்றவர் ஆய்ந்திடத் தக்கவாம் பொருள் 3 விழ மறையலாம் மொழிய நின்றன. ஆன்றதோர் தொல் பதி 6 தொகை வான்திகள் தழை என வகுப்பர் அன்னவே. பெரியவர்களால் இங்கு ஆராயத்தக்கவான பொருள் 3 இருக்கின்றது. அவை வேதங்கள் ஆகமங்களிலே பிரதிபாதிக்கப்பட்டன. அந்த 3 பொருட்களுள் முதல் பொருள் தலையான பொருள் பதி என்கின்ற கடவுள். 2வது பொருள் பசு என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மாக்கள். 3வதாக சொல்லப்படக்கூடியது பாசம் என்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற பாசங்கள். எனவே பதி, பசு, பாசம் என்ற திரிபதார்த்த உண்மையினை சைவ சித்தாந்தத்தின்படி காஷ்யப முனிவர் உபதேசிக்க தொடங்குகின்றார். படைத்தலும் காத்தலும் சம்ஹரித்தலும் மறைத்தலும் பேரருள் வழங்குதலும் என்று 5 தொழிலையும் புரிபவர் சிவபெருமானே, அவரே பதி ஆவார் என்று வேதங்கள் சொல்கின்றன. விருப்பும் வெறுப்பும் அற்றவராகிய பரமனின் இயல்பை அவன் இப்படியானவன், இவ்வண்ணத்தன் என்று எவராலும் உரைக்க முடியாது என பெரியோர்கள் சொல்லுவார்கள். சிவனது பெருமையே சொல்லி நிற்கும் வேதங்கள் கூட அவர் இயல்பை இப்படித்தான் என்று துணிந்து சொல்ல முடியாது இன்னமும் தேடி நிற்கின்றன. ஆகையால் பகவானுடைய பெருமையை இப்படித்தான் என நாம் பேச வல்லமை உடையவர்களோ ஆகாமியம், பிராரத்துவம், சஞ்சிதம் என்ற 3 வகை தொடர்பாலும் வரும் பாசங்களில் மூழ்கி பொருந்திய ஆன்மாக்கள் அவை எண்ணற்றவை. அவை அனாதியாகவே உள்ளவை. தாங்கள் செய்ய பெறுகின்ற தீவினை, நல்வினை ஆகிய செயல்களுக்கு ஏற்ப அவ்வினைகளின் வலிமையால் ஓயாது முறையாக வந்து பிறந்து பின்னர் மாய்ந்து போகும். அவ்வாறு உடலங்களை, பிறவிகளை எடுப்பவைகள் எண்ணற்ற ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்களில் சில பூமியில் பிறக்கும், பூமியைச் சூழ்கின்ற நீரிலே பிறக்கும், நெருப்பிலே உதிக்கும், காற்றிலே பிறக்கும், சிறப்புடைய ஆகாயம் எனும் வானத்திலே சேர்ந்து பிறக்கும். இந்த ஆன்மாக்கள் பிறப்பதற்கு ஓர் இடம்தான் நிலையானது என்று சொல்ல முடியாது. இந்த ஆன்மாக்கள் மானுடராக பிறக்கும், மிருகமாக பிறக்கும், களங்கமற்ற வானத்தில் புகுந்து பறந்து திரிந்து செல்லும் பறவைகளாகவும் பிறக்கும், புல்லாகவும் பிறக்கும், அவற்றின் மேலான மரம் முதலிய தாவரங்களாகவும் பிறக்கும். எல்லா திசைகளிலும் அரசு செய்கின்ற தேவர்கள் யாவராகவும் பிறக்கும். சில உயிர்கள் பிறப்பதற்கு முன்னாக கருவிலே இறந்துபடும், பிறந்த உடனும் இறந்துபடும், பிறந்து சில நாட்கள் வரையில் இருந்து பின்னர் இறக்கும். சிறப்பு பொருந்திய இளந்தாரியாகவும் இறக்கும், கிழப்பருவம் அடைந்தும் இறக்கும். ஆகவே பிறக்கும் அந்த உயிர்கள் எப்படி எந்நாள் இறக்கும் என்று நிச்சயித்து சொல்ல முடியாது. சூரிய தேவன் உதயமாகின்ற போது தோற்றமாகி எழும் கிரணங்களில் காணும் துகள்களிலும் பார்க்க பல தொகையான எண்ணிக்கை கொண்டுள்ளன. யமனால் பற்றப்பட்ட இறந்த உயிர்களும் பின்னர் பிறந்த உயிர்களும் எண்ணிக்கைகளும். எனவே பிறக்கின்ற உயிர்களின் தொகை இவ்வளவு என்று எண்ண முடியாது. நூல்களை கற்றதினால் வரும் உணர்ச்சியும் மன திட சங்கல்பங்களும் வீரமும் மலைபோல்
தேட்டத்தால் குவிந்த செல்வமும் வலிமையும் யாவும் அலைந்து கொண்டிருக்கும் நீர்க்குமிழி போன்றவை. ஆகையால் நீர்க்குமிழி போல் அழியும் இவை யாவும் ஓர் உயிருக்கு நிலையான பொருள் என்று சொல்ல முடியாது என்று ஆகாது. தருமம் என்று ஒரு பொருள் உள்ளது. தாவிலா இருமையின் இன்பமும் எளிதின் ஆக்குமால் அருமையில் வரும் பொருளாகும். அன்னதும் ஒருமையினோர்க்கு அல்லால் உணர்தற்கு ஒண்ணுமோ. எனவே தருமம் என்று சொல்லப்பெறும் ஒரு பொருள் இருக்கின்றது. அப்பொருள் அழிவில்லா இயல்புடையதாகி இப்பிறவியிலும் இது நீங்கிய மறுமைக்கும் இன்பத்தை இலகுவாக தரும்படியாயது. அதுதான் அருமையாக கிடைக்கத்தக்க பொருளாகும். தருமம்தான் மேலாகிய பொருள் என்பதை ஒரு வழிப்பட்ட மனமுடையாருக்கு அன்றி மற்றவர்களால் இதனை உணர முடியாது. தருமமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும் அருள் எனும் குழவியும் அணையும் ஆங்கவை வருவழி தவமெனும் மாட்சி எய்துமேல் தெருளுறும் அவ்வுயிர் சிவனைச் சேருமால். தருமத்தை செய்த வழி அன்பு வந்து சேரும். அன்பு பெருகிய வழி அங்கு அருள் எனும் குழந்தையும் தோன்றும். எனவே அருள் பெருக்கம் தோன்றும். ஆங்கு அரணும் அன்பும் அருளும் வரும் வழியாக தவம் என்னும் உயர்வான நிலை கைகூடும். அறமும் அன்பும் அருளும் தவமும் கைகூடிய வழி உள்ள தெளிவு கொண்டு அந்த ஆன்மா முடிவிலா இன்பமான சிவனைச் சேரும் என்று காஷ்யபர் உபதேசிக்கின்றார். சிவபெருமானை ஆன்மா அடைய பெற்றால் பிறவி என்ற பிணியும் தீரும். தொன்று தொட்டு ஆன்மாவை சார்ந்து நிற்கின்ற ஆகாமியம், பிராரத்துவம், சஞ்சிதமாகிய வினையான மூவகை கட்டுக்களும் நீங்கும். இவைகள் நீங்கிய வழி ஆன்மாவானது நீங்குவதற்கு அரியதான பேரின்பத்தை சார்ந்திடும். அப்பேரின்ப விளைவின் நிலையினை இவ்வாறு என நாம் எடுத்து பேசும் தன்மை உடையது அன்று. எனவே உலகில் எல்லாவற்றிலும் மிக ஆற்றல் பெற்றது பெரிய தவமே அன்றி வேறு ஒரு பொருள் இன்னும் இருக்கின்றது என்று யாரும் எடுத்துச் சொல்லவில்லை. சொல்லற்கரிய பேரின்ப நிலையான சிவகதியையும் தவமே வந்து தந்து நிற்றலால் நாம் பக்குவமாக பேண வேண்டியது ஒன்று உண்டு என்று சொன்னால் அது தவமே. தவத்தையே பேண வேண்டும். அவ்வாறாகிய அந்த சிவ தவம் அது பிறவியை நீக்கி மேன்மையான முக்தி இன்பத்தை கொடுத்து ஒருவரை முதன்மையான நிலையில் வைக்கும். இதுவன்றி அத்தவம் ஒருவருக்கு இப்பிறவியில் பெற வேண்டிய இன்பமும் கொடுத்து அவர் சித்தத்துள் நினைத்தவெல்லாம் கைகூடும்படி கொடுக்கும். ஆதலினால் பல நாட்கள் அருமையாக புரிகின்ற மாதவம் இப்பிறவியிலே இன்பமும் அதுவன்றி மறுமைக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் காரணமாக இருக்கின்றது. அந்த தவமானது இம்மை மறுமை இன்பங்களை கொடுத்து நிற்பது ஆதியான ஈசன் அருளின் வண்ணமாக கிடைக்கும் என்பதை உணர்வீராக. மன ஒருமைப்பாடு கொண்ட தவத்தை அரிதாகச் செய்து பின்னர் அருமை கொண்ட முக்தி இன்பத்தை அடைந்துள்ளார்கள் சிலர். மேலான பெரிய செல்வ போகங்களை பெற்று விளங்குகின்றார்கள் சிலர். முக்தியும் போகமும் ஒருவரே பெற்றுக்கொள்வோர் சிலர். மக்களே, இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லவும் வேண்டுமோ? எதுவாகில் பல நாட்கள் தவம் செய்தலினால் தங்கள் உடல் வாடினாலும் தாங்கள் சஞ்சலமடையாது உறுதியுடன் தவம் செய்தவரல்லவா தேவர்களாக இப்பொழுது மேலாகி திகழும் வானுலக பதம்தோறும் வீற்றிருக்கின்றார்கள். இறைவன் மீது பக்திமையான ஒழுக்கம் பூண்டு தவம் செய்து அதன் பயனால் முக்தி பெற்று சிவபெருமான் திருவடிகளை அடைந்தோர்தமை இத்தன்மை உடையார் என அவரது பெருமையோ அல்லது அவர்களது தொகையோ கணித்தல் அரிது ஆகும். இப்பால் மக்களே, முக்தியும் போகமும் ஆகிய இரண்டினையும் பெறுபவரான உண்மை தபோதனர்கள் பிரம்மதேவன் நாராயண கடவுள் ஆகியோர்கள் என அறிவீர்களாக. பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பல உயிர்களையும் கொன்று பூமியில் வாழ்பவர்களுக்கு துன்பம் செய்து செய்தற்கரிய தவத்தை செய்திடாவதற்கு இம்மை மறுமையாகிய இருவகை பிறப்பிலேயும் சுகம் இன்பம் அடைய மாட்டார்கள். ஆங்கு அவர்களெல்லாம் கணக்கிட்டுச் சொல்ல முடியாத பிறவிகளை எடுத்து துன்பத்தில் ஆழ்ந்து சங்கடப்படுவார்கள். இவற்றையெல்லாம் உண்மை என கண்டு பெரியோர்கள் இதை சொன்னாலும் பூமியில் வாழும் மனிதர்கள் கொடுமையான கொலை, களவு இவற்றுடனாக வைத்துச் சொல்லப்படும் ஏனைய பாதகச் செயல்களை செய்யும்
அந்த மயக்க நிலையிலிருந்து நீங்க மாட்டார்கள். பாவச் செயல்களை நீக்குவதற்கான துறவி மார்க்கத்தை கொள்ள மாட்டார்கள். பிறந்தார் இறந்தார் ஆகினார் ஒழிய அவர்கள் முக்தி பெறுவார்கள் இல்லை. எனவே மக்களே, தவம் தனில் மிக்கதானது யாதும் ஒன்று இல்லை. குறைவில்லாத சீருடைய தவத்திற்கு சமமாவதும் வேறு இல்லை. தவத்திலும் பார்க்க அரியதான செயலும் வேறு இல்லை. தவத்திற்கு ஒப்பாவது தவமே ஆகும். ஆனமையின் மைந்தர்களே, தருமத்தை செய்யுங்கள், தீமைகளை நீக்குங்கள், சிவபெருமானை நினைந்து தவம் செய்யுங்கள். இதுவேயல்லாமல் இவ்வுலகத்தில் வேறு ஏது ஒரு செயல் செய்யத்தக்கதாக இருப்பது என்றால் அது தவம் ஒன்றுதான். உடம்பை ஒருத்து தவம் செய்வார் உலகமெல்லாம் அதிசயத்துடன் பாராட்ட வாழ்வார். தன்னை அண்டினாரை காப்பவர் ஆவார். பகைவர்க்கு அழிவு செய்திடுவர். தாம் விரும்பும் எப்பொருளையும் பெறுவார். அழிவின்றி நித்தராகவும் வாழ்ந்திருப்பார். இது உறுதி. என் பிள்ளைகளே, நீங்கள் இது திடம் பெறுமாறு உங்களுக்கு ஒரு கதை சொல்வேன் என்று காஷ்யப முனிவர் உபதேசம் செய்து கதை சொல்லத் தொடங்குகின்றார். அது மார்க்கண்டேய மகாமுனிவரின் திருவரலாறு. இந்த இடத்தில் காசிபன் உபதேசப் படலம் நிறைவடைந்து மார்க்கண்டேய படலம் ஆரம்பமாகின்றது. நாமும் தொடர்ந்து மார்க்கண்டேய படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.